பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த நாளில் ஒரு சத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக. எரேமியா 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை. பார்த்தீங்களா, தர்மியாக வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கே தேவன் கூறுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். அவருடைய கண்கள் நம்முடைய எல்லா வழிகள் மேலும் அது நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் எல்லா வேலைகளிலும் நம்ம என்ன பண்ணுறார்? நம்மை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். அவர் எல்ரோயி என்று சொல்லி பார்க்கிறோம். நான் துதி ஆராதனை வேலையிலெல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம எல்ரோயே, எங்களை காண்கின்ற தகப்பனே என்று சொல்லிலாம் நாம் ஆராதிப்போம். ஆனால் நாம் ஆராதனை செய்யும்போது மாத்திரமே அவர் நம்மை நோக்குவார் என்பது பொருள் அல்ல. நாம் ஆராதனை கூடி வரும்போது தேவன் நம்மோடு இடைப்படுகிறார், நம்மை நோக்கி பார்க்கிறார் என்பது பொருள் அல்ல. அவர் அந்த வேளையில் நம்மோடு இருக்கிறார். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆராதனை வேளையில் மாத்திரம், செய்தி வேளையில் மாத்திரம், நம்ம வேதத்தை வாசிக்கும் போது மாத்திரம், ஜெபிக்கும் போது மாத்திரம் நம்ம கண்ணோக்கி பார்க்குறார் என்பது அல்ல. அவர் ஒவ்வொரு நாளும் எல்லா மணி நேரமும் நம்மளை என்ன பண்ணுறாரு? நம்மளை வாட்ச் பண்ணுறாரு. தாவீது அதனால தான் சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் பலியை விரும்புகிற தேவன் அல்ல. பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த பட்சேபால் விஷயத்தில் தவறு செய்து அவர் மனம் உடைந்து அவர் சொல்லும் போது, அவர் அடுத்ததாட்டி தேவனுக்கு துதி பலிகள் ஆராதனைகள் செலுத்தும் போது அந்த இடத்துல அங்கீகரிக்கப்பட முடியவில்லை. அந்த இடத்துல தேவன் என்னை காண்கிறார் என்று சொல்லி அந்த புரிதல், அந்த தெளிவு, அந்த கணித கூடுதல் அவன் வாழ்க்கையில் வருகிற போது அவர் ஒப்பு கொடுக்கிறார். தன்னைத்தானே சங்கீதம் 51ஆவது அதிகாரத்தில் அவர் ஒப்பு கொடுக்கிறார். அப்பொழுது ஒரு தெளிவு, ஆண்டவரே உமக்கு மறைவாக நான் என்ன சொல்லுவேன்? நான் எங்கே ஓடி போய் ஒளிஞ்சிக்குவேன்? எங்கே போனாலும் நீங்கள் என்னை கண்ணோக்கி என்னை பார்க்குறீங்க. பார்த்தீங்களா, ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் நம்மை காண்கின்ற தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய வழிகளை காண்கிறார். நம்ம என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம், நம்ம எந்த இடத்துல என்ன காரியங்கள் நம்ம செய்கிறோன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை வாட்ச் பண்ணுறார். நார்மலாக இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அது என்ன பண்ணுது? எல்லாத்தையும் நம்மளை வாட்ச் பண்ணுது. நம்ம ஒரு டிரைவிங் பண்ணிட்டு இருந்தால் கூட கேமராவோட கோஷன் ஏதோ டைம் வரும்போது ஒரு கேமரா அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம உடனே அந்த சீட் பெல்ட் போட்டுக்குவோம். நம்ம அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை, அந்த டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். துரிதமாக அங்கே செல்ல மாட்டோம். அக்கார்டிங் டு அந்த கவர்மெண்ட் என்ன நார்ம்ஸ் வச்சுருக்காங்களோ அதுக்குபடி நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கேற்ற அந்த ஃபைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அப்போ இது மாதிரி ஒரு அட்வான்ஸ்டாக இருக்கிற இந்த உலகத்திலேயே இத்தனை ஒரு காரியங்களுக்கு ஒரு மனிதன் பயப்படுகிறான் என்றால், உங்களை என்னை உருவாக்கின தேவன் அவர் எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணுறார்? நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும் அவருடைய பார்வையில். எந்த அளவுக்கு நம்ம உத்தமமாக இருக்கணும்? நம்ம இன்றைக்கி ஒரு சிசிடிவி கேமராவுக்கு பயப்படுறோம், ஒரு பெரியவங்களுக்கு பயப்படுறோம், ஒரு சில காரியங்களுக்கு நம்ம பாஸுக்கு பயப்படுறோம். ஆனால் உங்களை என்னையும் படைச்ச தேவனுக்கு சில வேளையில் நம்ம பயப்படுறோமா? இல்லை இது ஆண்டவருக்கு தெரியவா போகுதுன்னு நம்ம நினைக்கிறோமா? இன்றைக்கி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவர் சொல்கிறார், என் கண்கள் அவருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாக இருக்கிறது. அப்போ நம்ம பேரை போட்டு சொல்லணும். இப்போ ஆண்டோடைய கண்கள் நம்முடைய வழிகளில் நோக்கமாக இருக்கிறது. என் முகத்துக்கு முன்பாக மறைந்து இருக்கிறது இல்லை. அவருடைய முகத்துக்கு நம்ம மறைந்தே இருக்க முடியாது. அதனால் எல்லா சூழ்நிலையும் இந்த தெளிவு, இந்த புரிதல் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் போது எந்த சூழலும் வழி மாறி என்ன பண்ண மாட்டோம்? நாம் செய்ய மாட்டோம். பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்த்து நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதில்லை, நம்முடைய இருதயத்தை பார்த்து தான் நம்மளை என்ன பண்ணுறாரு? ஜட்ஜ் பண்ணுறார். காயின் பலி செலுத்த வருகிறான், ஆனால் அவனுடைய இருதயத்தினுடைய அந்த காரியத்தை ஆண்டவர் அவனுடைய வழியை அறிந்த தேவனாக இருக்கிறார். அதனால் அவனுடைய காணிக்கை, அவனுடைய பலிகள் அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கி வெளிப்புறமாக இருக்கின்ற இந்த காரியத்தை வைத்து ஆண்டவர் நம்மை பார்க்கிறவரல்ல. அவர் நம்முடைய வழிகளை பார்க்கிறார், நம்முடைய செயல்களை பார்க்கிறார், நம்முடைய கிரியையை பார்க்கிறார். அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? என் வழிகள் உமக்கு முன்பாக உத்தமமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத செயல்களை என் வாழ்க்கையிலேருந்து நான் அகற்ற ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும் போது உங்கள் வழிக அவர் முன்பாக பிரியமாக இருக்கும், ஏற்றதாக இருக்கும். ஒப்பு கொடுப்பீங்களா? எங்களை மிகவும் அன்பான நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே, இந்த ஆசீர்வதிப்பு கால வேளையிலும் வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. இறைமையில பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நோக்கி
ஆண்டவரே, எங்களை எல்லா சூழ்நிலையும் எங்கள் வழிகளை கண்ணோக்கி பார்க்கின்ற தகப்பனாக இருக்கிறீர். நிறைய வழியிலப்பா ஆண்டவரே, ஆண்டவரே இந்த காசியஸ் எங்கள் வாழ்க்கையில் இல்லாதனால தான் நிறைய தவறுகள், நிறைய பாவங்கள் செய்கிறோம். ஆண்டவரே, தேவன் இங்கே இருக்கிறார், தேவன் என்னை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே, யோசேப்பு தேவன் என்னை காண்கிறார் என்று பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ஆண்டவரே, அதே போல் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, எல்லா இடத்திலும் எங்கு சென்றாலும் எங்கு வந்தாலும் நீர் எங்களை காண்கிறீர். எங்கள் சொற்களை உற்று பார்க்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய செயல்களை பார்க்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்குறீங்க. உமக்கு பிரியமாய் நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழ உதவி, வசனத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ உதவி, வசனத்துக்கு மாறாக, வார்த்தைக்கு மாறாக எந்த காரியத்தையும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுமதிக்காமல் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆவியானவரே. உங்களுடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்களாக எங்களை நீர் மாற்றுங்க அப்பா. வணைந்து கொள்ளுங்க. பரமக்குயவனே, எங்கள் வாழ்க்கையை வணங்கிங்க. ஒப்பு கொடுக்குறோம். உம்மிடத்துல சாட்சி பெறணும். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய சாட்சி அல்ல, உம்முடைய சாட்சி நாங்கள் பெறணும். என் பார்வைக்கு நீ உத்தமனாய் கண்டேன், என் பாதைக்கு அவன் நீதிமானாக கண்டேன். கர்த்தருடைய பார்வையில் எத்தனையோ பேர் நீதிமானாக கருதப்பட்டாங்க. அன்று நோவாவின் கண்ணில் கர்த்தருக்கு கிருபை கிடைத்தது. பார்த்தீங்களா? நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபை கிடைக்கணும். அதற்காக நீங்கள் செபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இந்த காலையில் செபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த கிருபையும் இரக்கத்தையும் தாங்கப்பா. ஆண்டவரே, உம்மை விட்டு தூரமாக சென்றிருந்தாலும், ஆண்டவரே, உமக்கு மறைவாக சில காரியங்கள் செய்திருந்தாலும், இன்று நீர் அவங்களுடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சிந்தையை தந்து உங்கள் வாழ்க்கையை மீண்டுமாக கட்டி எழுப்புங்க. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. நீர் துணையாக இருங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால செபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே.